இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ன்றது வந்து தொடர்ச்சியா நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு வந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே வந்தாரு. அதுலதான் சமீபத்துல நம்ம பார்க்கும்போது தோஹா மேல நடந்த அட்டாக்கையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் வந்து இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ஆனா இது ஒரு நிரந்தர ஒப்பந்தமா அப்படின்னா, நிரந்தர ஒப்பந்தத்துக்கான அடிப்படைகள் எதுவும் இதுல காணப்படல. இதன் பிறகுதான் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தகவல்கள் இருந்து இப்போதைக்கு போர் நிறுத்தம் வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இது நிரந்தர போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்றது. இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நாடகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இந்த இதுல 72 மணி நேரத்துக்குள்ளார நீங்க வந்து எல்லா பணைய கைதிகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன் இவ்வளவு பணைய கைதிகளை விடுவிப்பது? ரெண்டாவது, அங்க இருக்கிற அந்த ஹமாஸை அழித்தொழிப்பது அப்படின்ற ரெண்டு நோக்கத்தை அறிவிச்சுட்டு தான் என்ன பண்ணாரு, நெத்தன்யாகு உள்ள போனார், போர் தொடுக்க போனார். அந்த ரெண்டு நோக்கத்தை அவர் அடைஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அடையல. இந்த இஸ்ரேல் வந்து உலகம் தான் பெரிய ராணுவம், அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பமும் பொய்யா போச்சு. 2 வருடங்கள் போரிட்ட பிறகும் இவங்களால எந்த ஒரு ஒரே ஒரு பணைய கைதியை தவிர வேற யாரையும் உயிரோட வைக்க முடியல அப்படின்றதான் உண்மை. ரெண்டாவது, அங்க இருக்கிற ஹமாஸை வந்து முழுமையா அழிச்சு ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய போர் நோக்கமா அறிவிச்சாங்க. இப்ப வரைக்கும் அப்படியும் முழுமையா அழிக்கப்படல.